வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்மத்திரை பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தி, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய். திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களில் எல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிப்போம்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருடையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அவற்றை உருவாக்கிய அணுக்களுக்களும் படர்ந்து அவைகள் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு உறுப்புகளாக எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது நினைவுகள் துருவ மத்தியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேருளையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது நினைவுகள் பருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் நண்பர்கள் அவர்களுடைய வீர ஆத்மாக்கள் இரையாற்றலை அடைய வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தை செல்வங்களை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம்.
உறவுகள் மற்றும் நட்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். சேவைகள் புரிபவர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள். வாழ்கன்புடன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தியானம் முடிச்சு இப்போ நம்மளுடைய வகுப்பு நம்ம இன்றைய ஆனந்த விடியல் பயணத்துக்குள்ள நம்ம செல்றோம். கடந்த நாட்கள்ல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், இந்த 3 நாட்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தியானம் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யார் அப்படின்றத பார்த்துருக்கோம். நாம் யார் அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்ததா இந்த மனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள், நம்ம மனம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளி மனம் அப்படின்னா என்ன, கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிமனத்துல தான் அதிகமாக நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அதாவது வெளிமனம் கான்சியஸ் மைண்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொல்றபடி நடந்தாங்க அப்படின்னா நேர்மறைக்கு எதிராக, அதாவது ஆன்மீகத்துக்கு எதிரானா தர்ம நெறிகளுக்கு எதிராக, நியாயத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதிராக தான் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கிறது, வெற்றி பெறது அப்படிங்கிறதும் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கான்சியஸ் மைண்ட், அவங்களுடைய வெளிமனம் அதிகமா செயல்படுது. இப்ப நீங்க முதல்ல இதை தெரிஞ்சுட்டீங்கன்னா, நாம எந்த மனசுல செயல்படுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன மனசுல செயல்பட்டு இருக்காங்க, அவங்க வந்து எந்த மனதுல வெளி மனதுல செயல்படுறாங்களா என்ன அப்படின்றத அவங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? யாராவது ஒருத்தங்க வந்து எப்படி இருக்கு, ஆடியோபிள் கரெக்டா இருக்குதா அப்படின்றத மட்டும் போடுங்க. ஜஸ்ட் மெசேஜ், ஆடியோபிள் வீடியோ ஓகேவா இருக்கா அப்படின்றது மட்டும் போடுங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வெளி மனதிலால செயல்படுறவங்கள நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அவங்க மேல வந்து ஒரு கோபமோ இல்லை வேற எதுவுமோ நமக்கு நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய உணர்வுகளை மாத்திக்க வேண்டி இருக்காது. சரிங்களா? அப்ப அந்த வகையில இன்னைக்கு நம்ம அடுத்ததா அந்த வெளிமனதுக்கு அடுத்ததா ஆழ்மனதுல இருந்தா என்னென்னலாம் கிடைக்கும், நம்ம எப்பெல்லாம் அந்த ஆழ்மனதுல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த இதுல வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆழ்மனமும் ஆன்மாவும், இந்த ஆழ்மனமும் ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றாகவே உள்ளது. ஆன்மாங்கிறது நம்ம தான் அந்த உயிர் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். ஆழ்மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அதுல எல்லா பதிவுகளும், நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அதுல பதிவுகளா இருக்கும். அடுத்து வந்து இது ஒரு பாதுகாப்பானது. நம்மளை வந்து நம்ம ஆன்ம உலகத்துல இருந்து ஒரு ஆன்மா, நான் வந்து ஒரு உயிரா பிறக்கிறேன், நான் வந்து ஒரு ஒரு இந்த உடல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப,
எதற்காக வர்றோம் அப்படின்னா, ஆன்ம முன்னேற்றம் அடையறதுக்கு தான் வர்றோம். அப்ப அந்த மாரி வர்றப்ப நமக்கு அந்த பாதுகாப்புங்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க வரும்பொழுது நமக்கு தேர்ந்தெடுப்பு சுதந்திரம் இருக்கிறதுனால, நாம எத வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். நல்ல வழியும் தேர்ந்தெடுக்கலாம், இல்ல தவறான வழிகளையும் தேர்ந்தெடுக்கலாம். அப்ப நல்ல வழிய தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்மள வந்து அது ஆழ்மனம் வந்து ஆன்ம உலகத்தோட இணைப்புல வச்சிருக்கும். அதற்கு பிறகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு சமிக்கை குடுத்துட்டே இருக்கும். நமக்கு வந்து எல்லாமே காமிச்சுட்டே இருக்கும். ஆனா, அதையெல்லாம் தாண்டியும் நாம அந்த ஆழ் மனசனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல அப்படின்னா தான், நம்ம எதா ஆயிட்டோம்னா, கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறோம். நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஒரு ஒரு பெரிய சக்தி மிக்க ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனம். இந்த குழந்தையா இருக்கிறப்ப, குழந்தையா இருந்த காலகட்டங்கள்ல இந்த ஆழ்மனம் என்ன மாதிரி செயல்படுது? ஆழ்மனதிற்கு உதவி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்மனதினுடைய ஆற்றல். ஆழ்மனமும், ஆன்மாவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப ஆழ்மனமும், ஆன்மாவும் 2மே ஒண்ணா இணைஞ்சு வரும் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய உள் உணர்வு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்து உணர்த்தப்படும். நாம ஆனா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அத வந்து அத நம்ம கேட்க நம்மள வந்து இந்த கான்ஷியஸ் மைண்ட் விடாது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பாதையில வர்றீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த பாதையில போம்பொழுது, எப்போதும் ஒரே வழியில போயிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு திடீர்னு அந்த இடத்துல போம்போது என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இப்படியே போகலாமே அப்படின்னு தோணும். அப்போ வந்து நீங்க இல்ல, இல்ல நான் எப்பயுமே இப்படி தானே போவேன். அதனால நான் இதுல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வர்றீங்க. கொஞ்சம் தூரம் வரும்பொழுது, அங்க ஒரு லாரி குறுக்க இதாயிருக்கு, நிக்குது. இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்ப சொல்லுவீங்க, "நான் அப்பயே நெனச்சேன் அப்படியே போலான்னு." அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது மாரி நெறைய இடங்கள்ல நாம என்ன பண்ணுவோம்னா, "நான் அப்பவே நெனச்சேன்" அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்ற இடங்கள்ல வந்து, அப்பவே நெனச்சேன்ற அந்த விஷயம் இருக்குது இல்லையா? அதுதான் ஆழ் மனசு சொன்னது. உங்களுக்கு முன்கூட்டியே அது உணர்த்துனுச்சு. ஆனா நாம என்ன பண்ணல அப்படின்னா, இது ஒண்ணே என்ன சொல்லியிருக்கோம், வெளிமனம். அதெல்லாம் இல்ல. நம்ம இப்படிதான் போகணும். நம்ம எப்பயுமே இப்படித்தானே போவோம். அதுபடி செய். இங்க போனா இப்படி நடக்கும். அதே மாரி ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னாலோ, இல்ல எடுக்கணும் அப்படின்னாலோ, இது முடிவெடுத்துரும். இது இது வந்து இப்ப நம்ம உதாரணத்துக்கு வேற எங்கேயாவது போறோம். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்க. அப்ப பக்கத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, செல்லையோ ஏதோ வைக்க போவோம் கீழ. மறந்துட்டா இல்ல ஏதோ ஒண்ணு தோணும் அப்ப. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா ஞாபகமா எடுத்துட்டு வந்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவோம். ஆனா கண்டிப்பா மறந்துட்டு வந்துரும். அப்ப நான் அப்பவே நெனச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நெறைய நேரங்கள்ல நெறைய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். அப்ப அதுதான் நம்ம உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இன்ட்யூஷன் நமக்கு தெரியிறப்ப, இது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு, பொறுமையா எல்லா உயிர்கள்ட்டயும் உங்களுடைய அன்புங்கிறது இருக்கு அப்படின்னா, உங்களால அந்த உள்ளுணர்வ கேட்க முடியும். அந்த சத்தம் கேட்கும். உங்களுக்குள்ள பேசுற அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஒருவேளை நீங்க அதெல்லாம் இல்லாம ரொம்ப பதட்டமாவே இருக்கிறீங்க, பரபரப்பாவே இருக்கிறீங்க, இல்ல அதிக சோகத்துல இருக்கிறீங்க, கவலையில இருக்கீங்க அப்படின்னா, ஆழ்மனம் சொல்ற எதையுமே நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த மாரியான அறிவிப்புகள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா, அந்த ஆழ்மனம் தூங்கி போயிருக்கும். சரிங்களா? அப்ப இது எதுன்னா, நம்மளுடைய ஆழ் விருப்பம். இந்த ஆழ் மனதுல நமக்குன்னு ஒரு அதுதான் நான் சொன்னேன். நம்மளுடைய பிறந்ததிலேருந்தே நம்ம எதுக்காக வந்திருக்கிறோமோ, அந்த விருப்பம் இருந்துட்டே இருக்கும். அது பிறந்ததிலேருந்துன்னு கிடையாது. நெறைய பேர் அந்த விருப்பத்துக்காக வந்திருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாம வண்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5,00,000 6,00,000 இல்ல ஒரு 2,00,000 அப்படின்னு ஒரு 2 வீலரே வாங்கி வச்சுக்குவாங்க. அதுல ஓட்டணும்னு அவங்களுக்கு ஆசை. அது அவங்க ஏதோ ஒரு அந்த அந்த ஒரு இது இருந்திருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது முக்கியமான சிலது அது வந்து நமக்கு தேவையில்லாதது போல தோணும். ஆ அது ஏன் இந்த மாரி பண்றாங்கன்னு நமக்கு தோணும். ஆனா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த விஷயத்த அடையணுங்கிற வெறியோட, விருப்பத்தோட அவங்க திரும்ப பிறப்பெடுத்திருக்காங்க. அப்ப அத அடைஞ்சதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த ஒரு இதே கிடைக்கும். சரிங்களா? அந்த ஒரு அமைதியே கிடைக்கும். ஏன்னா சில பிறவிகள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இதுக்காகவே வருவாங்க. பழி தீர்த்துக்கிறதுக்கு. ஆனா, அந்த ஆன்மா வந்து அது என்ன ஆகும் அப்டின்னா, அதனால நல்லது அடைய போதா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம இதுல கூட கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மகாபாரதத்துல கூட அந்த அம்பை அப்படிங்கிறவ வந்து
பீஷ்மரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே மீண்டும் பிறப்பெடுத்து சிகண்டி அப்படிங்கிற பிறப்பெடுப்பாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். அது வந்து தெரியும் அவங்களுக்கு. அந்த அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிறவிகள பத்தி தெரியும். அப்போ நான் அதுக்காக தான் இந்த வாட்டி பிறந்திருக்கிறேன். அவங்களுக்கு அந்த நினைவோட இருக்குது. ஏன்னா, அது வந்து அவர் வந்து இறைவனுடைய வரத்த வாங்குறாங்க, பெறுறாங்க. அதனால அந்த ஒரு இது இருக்குது. ஆனா எல்லாருக்கும் அது இருக்குமானா இருக்காது. ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்கள், சில பேர் வந்து ஒரு விஷயங்கள வந்து கண்டிப்பா அத விருப்பத்தோட செய்வாங்க. அப்படி விருப்பத்தோட செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த விருப்பத்தோட வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்மளுடைய ஆழ்மனம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்திய கிரகித்துக் கொள்ளும். நமக்கு நம்மளுடைய ஆழ்மனம் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஆற்றல் ஆன்ம உலகத்திலேருந்து எடுத்துக்குவோம். நல்ல ஒரு ஆற்றல வந்து நமக்கு நமக்கு முழுசா அது வந்து வச்சிருக்கக்கூடியதா இருக்கும். ஒ ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது அது. ஏன்னா, எல்லா விஷயங்களும் அதோட இணைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து நம்மளுடைய அதாவது ஆன்ம உலகத்தோட நம்மள இணைக்கக்கூடியது, பிரபஞ்சத்தோட நம்மள இணைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஆழ்மனம் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்கது. இதுல என்ன இருக்குது? இந்த ஆழ்மனதுல என்னென்னலாம் இருக்கும்? என்ன பதிவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடந்த பிறவிகள். நாம இதுக்கு முன்னாடி எத்தன பிறவிகள் எடுத்தோமோ, அத்தன பிறவிகளுடைய பதிவுகளும் அதுல இருக்கும். அத்தன பிறவிகளுடைய செயல்களும் எல்லாமே அதுல இருக்கும். நம்ம சொல்றோம்ல, அ உன்னுடைய கணக்க வந்து சித்திரகுப்தன் எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரகுப்தன்னா என்னது? நமக்கு நமக்கு வந்து சித்திரம் அப்படின்னா, அது ஓவியம் அப்படின்னு பொருள். குப்தன்னா மறைபொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய உடல்ல மறைபொருளா இருக்கிற விஷயம் எது? மறைபொருளா இருக்கிறது நம்மளுடைய ஆழ்மனசும், ஆன்மாவும் தான். அப்ப அதுல என்ன இருக்குன்னா, நீங்க செய்ய செய்ய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த பதிவுகள் உடனடியா நடந்துட்டே இருக்கு. ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இத எல்லா இடமும் போய் உட்கார்ந்து குறிக்க முடியுமா? பதிவு பண்ண முடியுமான்னா கிடையாது. அவங்கவங்ககிட்டயே நம்ம இப்ப சொல்ற மாரி அதாவது என்னன்னா, ஆ ஃப்ளைட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எல்லாம் அந்த கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கருப்பு பெட்டி. நமக்குள்ளேயே இருக்கிறது தான் அந்த ஆழ்மனசு. அதுல இல்லாத பதிவுகளே கிடையாது. எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அப்ப அத வந்து இப்ப எல்லாம் எடுக்க முடியுமான்னா, ஹிப்னாட்டிசம் முறையில அத எடுக்குறாங்க. அந்த மாரி வைத்திய முறை பண்றாங்க. இப்ப நான் நெறைய அது ரீதியா நம்ம பார்க்கும்போது, இந்த மைக்கேல் நியூடன் அப்படிங்கிற டாக்டர், அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 2, 3 டாக்டர்ஸ் வந்து அத பண்ணும்போது அவங்களுடைய கடந்த பிறவிகள பத்தியெல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க என்னென்ன பிறவிகளா இருந்தாங்க அப்படின்றத எழுதியிருக்காங்க. இந்த உலகத்துல எப்படி உயிர்கள், ஆன்மா வந்துச்சு, எப்படி அது தொடங்குனுச்சு அப்படிங்கிறதும், எப்படி அந்த நிலைகளை எல்லாம் கடந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்முடைய எல்லா பிறவிகளுடைய பதிவுகளும் எங்க இருக்கும் அப்படின்னா, ஆழ்மனதில இருக்கும். நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும். அதான் முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம எந்த தளத்துல இருந்தோம், அந்த விஷயம் அந்த ஆழ் மனசுல இருக்கும். நாம வந்து ஆன்ம உலகத்துல இந்த ஆன்மா என்ன மாதிரியான தளத்துல இருந்துச்சு, அங்க எப்படி இருந்துச்சு, அப்படிங்கிற அந்த பதிவுகளும் அங்க இருக்கும். நம்மளுடைய செயல்கள், நாம என்ன செயல்கள் செஞ்சாலும் அதுல பதிவு இருக்கும். நமது எண்ணங்கள், நீங்க என்ன செயல் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுவும் உங்களுக்கு பதில் இருக்கும். அதற்கான பதிவுகளும் அங்க இருக்கும். நீங்க உட்கார்ந்துட்டு சும்மாவே யாராவது ஒருத்தர் உங்க ஊர்ல வந்து இல்ல உங்க ஃபேமிலிலயே ஒருத்தவங்க இருக்காங்க. பேசுறப்ப நீங்க நல்லா பேசுறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து அந்த உறவ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, வஞ்சம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. வஞ்சம் கட்டிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதிவுகளும் உங்களுடைய ஆழ் மனசுல இருக்கும். இதற்கான விளைவுகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நீங்க என்ன மாதிரியான எண்ணங்கள உள்ள வச்சிருக்கிறீங்களோ, என்ன மாதிரியான செயல்கள செய்றீங்களோ, அதற்கான விளைவுகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லா பதிவுகளும் எங்க இருக்கு அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆழ் மனதுல இருக்கு. நம்மளுடைய ஆழ் மனதுல இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏன் இத ஒரு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆழ்மனம் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி. நமக்கு வந்து நம்ம நம்ம எப்படி இருக்கணும்? அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரங்கள்ல வந்து இயற்கை பேரழிவுகள் வரும்பொழுது, எல்லா இடங்கள்லயும் விலங்குகளும், பறவைகளும் சரியா அந்த முடிவு எடுத்துரும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எப்பயுமே அந்த ஆழ்மனசோடைய தொடர்புல இருந்துட்டே இருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்றோம்னா, இந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போனதுனால, கிட்டத்தட்ட அந்த ஆல்பா அலைகள் சொல்றோம் இல்லையா? 13க்கு மேல போனதுனால, நம்ம என்ன பண்ணிடுறது இல்லன்னா, இந்த ஆழ்மனம் சொல்ற வார்த்தைகள கேட்கிறது இல்ல. அது நம்ம காதுக்கே விழுவுறதில்ல. அப்ப நம்ம வந்து பாதுகாப்புங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போறதில்ல. அப்போ அது அது கேட்டோம் அப்டின்னா, சிறந்த வழிகாட்டியா அது நமக்கு இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க முன்னாடியே எத செய்யணும், செய்ய வேண்டாம், எப்படி போனா வெற்றி கிடைக்கும், இது எல்லா விஷயத்தையும் எது குடுத்துட்டுருக்கோம் அப்டின்னா, நம்மளுடைய ஆழ்மனம் குடுத்துட்டுருக்கும்.
உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல எச்சரிக்கை கொடுக்கும். இப்படி செய்யலாம், இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கை அது கொடுத்துட்டு இருக்கும். நீங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது வெளி மனசும் சில நேரங்கள்ல இது மாதிரி பண்ணும், ஆக்ட் பண்ணும். நீங்க உடனே சார் என்னுடைய ஆள் மனசு தான் சார் எனக்கு சொல்லுது, அதனாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்லாம் நீங்க இது பண்ண வேண்டியது இல்லை. சரிங்களா? அப்போ நான் அன்னைக்கு கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னீங்க, அதாவது இந்த முனிவர் கதை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க. அது கருத்து. ஆனா அது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த முனிவர் எப்பயுமே கரெக்டா தான் சொல்லுவார். சரிங்களா? அப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது உயிரோட இருக்கிறதும் உயிரோட இல்லாம இருக்கிறதும் உன் கையில இருக்குது. உன்னுடைய அந்த அந்த பறவையினுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா எதை பண்ணாலும் அவர் சொன்னது உண்மையாயிடும் இல்லையா? அப்போ அதே மாதிரி என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க எப்படி இருக்க போறீங்க, என்ன மாதிரி இருக்கணும் வேண்டாம்னு நினைக்கிறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அப்போ நம்மள வந்து சரியான முறையில அது வழி நடத்தக்கூடியதா இருக்கும். ஆன்ம உலகத்தோட இணைப்புல இருக்கும். ஆன்ம உலகத்தோட எப்பயுமே அது இணைப்புல இருந்துட்டே தான் இருக்கும். நிறைய நேரங்கள்ல அது நமக்கு வந்து கனவுகள் வழியாக தெரியப்படுத்துவாங்க. சில நேரங்கள்ல கனவுகள்னா நம்ம பார்த்துட்டு இருக்க கனவுகள் கிடையாது. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, நம்ம தூங்குறப்ப நமக்கு திடீர்னு அந்த ஒரு காலைல எழுந்திரிச்சோனே நமக்கு ஒரு ஐடியாஸ் வரும். சில நேரங்கள்ல அத இப்படி செய்யலாம் அப்படின்னு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த மாரி விஷயங்கள நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, அது சரியா ஆழ் மனசோட இதா இருக்கும். அடுத்தது நல்லது இல்லாததுகிட்டேருந்தெல்லாம் நம்மள எப்பயுமே இது காப்பாத்திட்டே இருக்கும். நம்மள வந்து அது அது எப்பயுமே சிறந்த முறையில வழிநடத்திட்டு இருக்கும். சரிங்களா? அது அது இயல்பாவே நம்ம இத இத செய்யலாம் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிடமே அத செய்யக்கூடாதுங்கிறதுக்கான நெறைய விஷயங்கள நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் நம்மள்ட்ட குடுத்துரும். சரிங்களா? நம்ம உறவுகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல பொறுமையா போவோம். நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம பதட்டமா திரும்ப பேச ஏன்னா இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இப்படிலாம் இருந்தா வாயில்லாத பூச்சி. நீ என்ன இப்படி இருந்துட்டு இருக்க? பதில் பதில் குடு அப்படின்னு உடனே அது பேச வைக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாரி வந்து எல்லா இடத்துலயுமே அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து அமைதி மற்றும் நல்ல வழியிலேருந்து நம்மள திசை திருப்பி விடும். அதுல இருந்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே பதட்டமாவே இருந்துட்டு இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி போகாம வச்சுக்கிறது எது அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனசு தான் போகாம பாதுகாப்பா வச்சிருக்கும். இது ஏன் மகா சக்தி அப்படின்னு சொல்றோம்னா, நீ இது வந்து ஒரு நம்ம அலாவுதீனும் அற்புத விளக்கம் கேட்டிருப்போம்ல. அந்த மாரி இதுகிட்ட எத கொடுத்தீங்கன்னா, எத கேட்டீங்கனாலும் குடுக்கக்கூடிய சக்தி இதுகிட்ட இருக்கு. நல்லவற்றை கொடுக்கும். உங்களுக்கு நல்லது தான் குடுக்காது. முடிஞ்ச வரைக்கும் அது என்ன பண்ணும்? முயற்சி பண்ணும் கடைசி வரைக்கும். இல்ல, இல்ல எனக்கு இதான் வேணும், இதான் வேணும் திரும்ப திரும்ப நீங்க ப்ரோகிராம் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். சரிங்களா? நீங்க எத கேட்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? எத கேட்டுட்டு இருக்கிறோம்? திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? எத பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கோம்? எத பத்தி அதிகமா கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப அத காட்சிப்படுத்திட்டே இருக்கிறோமோ, அந்த விஷயங்கள உங்களுடைய வாழ்க்கையில இது வந்து பிரபஞ்சத்தோட இணைச்சு உங்ககிட்ட குடுக்கக்கூடிய வேலைய பார்க்கும். நம்மள இறைவனோட இணைக்கக்கூடிய சக்தி. இந்த மனசுக்கு வந்து இறை ஆற்றலோட நம்ம இணைச்சு வச்சிருக்கு. அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா? ஆன்ம உலகத்தோட இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். எப்படி வந்து நம்ம இங்க கீழ இருந்து ஃப்ளைட்ட விட்டுட்டோம். ஆனா, அதுக்கும் நம்ம கீழ உள்ள அந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில இருந்தோ, அங்க இருந்து இயக்குறாங்க இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குல்ல. எங்கேயோ இருந்தாலும் அந்த கருப்பு பெட்டிக்கும், இல்ல அதுல உள்ளதுக்கும் நமக்கு இங்க ஒரு தொடர்பு இருக்கும். எல்லாமே பதிவு இருக்கும். அதே மாரி தான். நம்ம இங்க வந்திருந்தாலும் நமக்கும் அங்கேயும் ஒரு தொடர்பு இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிற எல்லா பதிவும் இங்க இருக்கும். நம்ம அங்க போனதுக்கு முற அந்த பதிவ எடுத்து பார்த்துருவாங்க. முடிஞ்சுச்சா? எல்லாமே இருக்கு. நமக்கும் தெரியும். நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறது. அப்போ இறைவனோட இணைக்கக்கூடிய சக்தி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு நல்லதுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு முழு சக்தி உங்களுக்கு இது குடுத்துட்டே இருக்கும். ஒரு நல்ல ஆன்மீக சக்தியா இது செயல்படும். உங்கள வந்து எப்பயுமே ஒரு நல்ல வழியில கொண்டு போறதுக்கும், இந்த ஆன்மா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடையறதுக்கான வழிகள இது எப்பயுமே பண்ணிட்டே இருக்கும். அந்த ஆன்ம சக்திய நமக்கு ஆன்மீக சக்திய நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு மனமா அது இருக்குதுங்க. ரைட்டுங்களா? இது இப்ப இந்த குழந்தை ஆழ்மனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு குழந்தையா இருக்கிறப்ப அது ரொம்ப சக்தி மிக்கதா இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தை அந்த கருவுல வந்து வந்தப்பயே அந்த ஆன்மா வந்ததுலேருந்து ஒரு 7 வயசு வரைக்கும். சரிங்களா? அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து முழுசா ஆழ்மனசோட இதுல தான் செயல்படும். நெறைய அது பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல குழந்தைகள் வந்து சோர்வா இருக்காது. ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டே இருப்பாங்க குழந்தைகள்.
அதனாலதான் குழந்தையும் கடவுளும் ஒண்ணு அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அது 2 பேருமே ஒரே இதுதான். அங்கிருந்து இணைப்பு ஒண்ணா தான் இருக்குது. அந்த இணைப்பு இருக்கிறதுனால தான் அத கடவுளோட இணைச்சு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கும் தெரியும். அது என்ன நடக்குது? அந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சில குழந்தைகள் வந்து நம்ம இந்த அப்பா, அம்மா பார்த்துட்டு, இந்த சூழல பார்த்துட்டு புடிக்கல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்மா வந்து அங்கேருந்து கனெக்ஷன்ல இருக்கு இல்லையா? என்னை வேண்டாம், என்னை அழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, டக்குன்னு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி அந்த குழந்தை போயிடுது. அப்ப என்ன காரணம்? இந்த ஐயோ! இந்த குழந்தையே கொன்னுட்டே என்ன கடவுள் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருந்த சூழலோ, அந்த தாய் தந்தையர்களுடைய நடவடிக்கையினால அந்த குழந்தைக்கு அந்த புடிக்கல. அது எதுவரை நடக்கும்னா, அது பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள நடக்கும். சரிங்களா? பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த ஆன்ம உலகத்துடைய தொடர்பு இருக்கிற வரையும் தான். அதன் பிறகு அது வந்து ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதுக்கு பிறகு நம்மள மாரி தான் அவங்களும். அதுக்குள்ளே அவங்க ஆழ்மனச பயிற்சிக்கவோ, அந்த பயிற்சிய பெறுறதோ கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது அந்த இதோட பலமாயிட்டாங்க. அதனால தான் அந்த சின்ன வயசுலயே நல்ல விஷயங்கள சொல்லுங்க அப்படின்னா, அவங்க ஆழ்மனம் மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு விழிப்பு நிலையில வர்ற மாதிரியான செய்திகள நம்ம குடுத்துட்டு இருந்தோம்னா, நல்வழிகள போதிச்சுட்டே இருந்தோம்னா, அந்த குழந்தையோட ஆழ்மனம் நல்ல ஒரு பலமாயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பண்ணுவோம். அப்ப நம்ம தவறான பயிற்சி குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எதிர்மறையான பயிற்சிய குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆழ் மனசு நிரந்தரமான உறக்கத்துக்கு போயிடும். அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டோம்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே ஆழ்மனம் வந்து இவங்களுடைய ஆன்ம உலகத்துடைய தொடர்ப வந்து அறிந்துரும். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்ககிட்ட எச்சரிக்கை குடுத்து பார்க்கும் அப்பைக்கப்ப. ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது பேசாம இருக்கும். அப்ப இந்த தவறான பயிற்சி குடுத்தாச்சுன்னா, அந்த குழந்தை ஆழ்மனம் என்னவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்தி வந்து அதுக்கு வந்து அது வந்து தவறான வழிகள்ல போனோனே ஆழ்மனம் இயக்கத்த நிறுத்திக்கும். அப்ப முழுமையா அவர் வந்து வெளிமன கண்ட்ரோல்லயே தான் வாழ்ந்துட்டு இருப்பார். சரிங்களா? அப்ப ஒரு குழந்தையா இருக்கிறப்பயே அந்த ஆழ்மனசுக்கு நல்ல பயிற்சிகளை குடுக்கறதன் மூலியமா, வெளிமனதினுடைய தேவையில்லாத ஆக்கிரமிப்ப குறைக்க முடியும். அது பண்ணக்கூடிய வேலைகள குறைக்க முடியும். இது எப்பயுமே விழிப்பு நிலையில இருக்கிற மாரி நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஆழ்மனதிற்கு உதவி. இப்ப இந்த ஆழ்மனதிற்கு யார் உதவி செஞ்சுட்டே இருக்கா? இறைவனுடைய உதவி எப்பயுமே இருக்கும். நல்ல ஆன்மாக்களுடைய உதவி இருக்கும். நல்ல ஆன்மாக்கள்னா இவங்களுடைய மூதாதையர்களா இருக்கலாம், இல்ல முன்னாடி இருந்த நண்பர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு தொடர்பு அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த மாரி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து இவங்க மனம் உருகி வேண்டி கேட்கிறாங்க. "எனக்கு தேவையானத நீ செய். எனக்கு எது நல்லதோ அத செய்." அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த விஷயத்த செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே உளமார்ந்து கேட்கிறீங்கன்னா. நீங்க ஒரு தவறு பண்ணிட்டு நெறைய பேர் போய் மன்னிப்பு கேட்கறாங்க. எங்க போய் கேட்கறாங்க? கடவுள்ட்ட கேட்கறாங்க. இல்லைன்னா சில சாமியார்கள்ட்ட போய் கேட்பாங்க. இந்த மாரி போய் கேட்டா மாறிடுமா அப்படின்னா, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறதுனால எல்லாம் மாறாது. எவ்வளோ பெரிய இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கறதுனால மாறாது. உண்மையிலேயே நீங்க தவறுன்னு உணர்ந்து உங்க உள்ளுக்குள்ள அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, அது இறைவனுக்கு தெரியும். அப்ப உங்களுடைய ஆழ் மனசு வேலை செய்யும். சரிங்களா? அப்பதான் அந்த நல்ல ஆன்மாக்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய ஆன்மாக்களின் உதவி. உங்க மேல அன்புக்குரிய ஆன்மாக்களும் இருப்பாங்க. அந்த ஆன்மாக்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு அவங்க அங்கிருந்தே உதவி பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த பூமியில உங்களுக்காக பிறப்பெடுத்து, உங்க கூடயே வாழ்வாங்க. அது உங்க குழந்தையா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமான சொந்தங்களா இருக்கலாம். இல்ல உங்களுடைய நெருக்கமான நண்பர்களா இருக்கலாம். இல்ல எங்கிருந்தோ திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களோட கனெக்ட் ஆவாங்க. அவர் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கூட ரொம்ப நெருக்கமா ஆயிடுவாங்க. நீங்களும் அவங்க கிட்ட நல்லா பரஸ்பரம் பேசுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஆன்மாக்கள் உங்களை பலப்படுத்துறதுக்காகவும், உங்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்காகவும், உங்களுடைய ஆழ்மனசு விழிப்பு நிலை கொண்டு வந்து, உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக அவங்க ஓடி வருவாங்க. உங்ககிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய ஆழ்மனசுக்கான வேலை இருக்குது அப்படின்னா, இந்த வேலை உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அப்ப அன்புக்குரிய ஆன்மாக்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதனால? ஆழ்மனதினுடைய சக்தியினால. இந்த ஆழ்மனம் விழிப்பு நிலையில இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு நம்ம தகுந்த மாரி நம்மள வச்சுக்கோணும். ஆழ்மனதினுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இயக்கக்கூடிய சக்தி குறைஞ்சது. என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கரெக்ட்டா நமக்கு குடுக்கும். எதையுமே நிஜமாக்கக்கூடிய சக்தி. இப்ப இயக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நம்மோட உடம்புல எடுத்துக்கோங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? இதயம், கல்லீரல், கணையம் இதெல்லாம் தானா இயங்கிட்டே இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அது எடுத்துக்கும் அத. இப்ப நம்ம கார் ஓட்டுறத எடுத்துக்கோங்களேன். முதல்ல எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? எல்லாம் பார்ப்போம். 1 மாசம், 2 மாசம் அப்படியே பொறுமையா ஓட்டிட்டே இருப்பாரு. செகண்ட் கியர்ல போவாரு, தேர்ட் கியர்ல போவாரு.
திடீர்னு பார்த்தா, அவர் என்ன பண்ணுவாரு அப்புறமா ஒரு 3 மாசம் ஆயிடுச்சுன்னா, அவர் பாட்டுக்கு போவாரு, கையில ஒரு ஃபோன் வச்சுட்டு பேசுவாரு. அப்ப அவரு ஆக்ஸிலேட்டர் எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டாரு. பிரேக் எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டாரு. அதெல்லாம் தானா நடக்கும். இப்ப என்ன ஆச்சு? அந்த வேலைய ஆழ் மனசுட்ட குடுத்துட்டாரு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சைக்கிள் ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படிதான். முதல்ல ஓட்டுறப்ப நம்ம 4 வாட்டி கீழ விழுந்திருப்போம். என்னமோ பண்ணியிருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 கையும் விட்டுட்டுலாம் போவாங்க. பேசிட்டுலாம் போவாங்க. எப்படி? அது தானா நடக்கும். இந்த மாதிரி ஆழ்மனம் வந்து எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய சக்தி படைத்தது. அதுகிட்ட அத சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த ஆற்றல அது கரெக்ட்டா பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த வேலைய அது நம்ம சரியாக பண்ணக்கூடியதா இருக்கும். சரிங்களா? அப்ப ஆழ்மனதினுடைய ஆற்றல் அளப்பரியது. அது அதே மாரி இது வந்து நமக்கு என்ன தேவையோ அத சரியா குடுக்கும். நீங்க என்னெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறீங்களோ, அத நிஜமாக்கும். ஆனா உங்களுக்கு தான் அது ஆகும். அப்ப நீங்க வந்து கேட்கறது நல்லத கேட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாராவது ஒருத்தர் வந்து கெட்டு போணும், அவர் வந்து அந்த ஆளு இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சுட்டே இருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப வரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி சக்தி படைத்தது அது அப்படியே உங்களுக்கு செஞ்சுரும். அப்ப நாம வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படி ஏன் எல்லாருக்கும் நல்லது நென, நல்லது நெனன்னு சொல்றாங்கன்னா, மறைமுகமா அதுல இருக்கிற பொருள் உங்களுக்கு நீங்க நல்லது நெனச்சுக்கங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் நல்லது நெனச்சா, அது யாருக்கு நல்லதா அமையும்? உங்களுக்கு தான் நல்லதா அமையும். நீங்க அவங்களுக்கெல்லாம் கெடுதல் நெனைக்கிறீங்க. அவங்க வீணா போணும், கெட்டு போணும், அவங்க வந்து அழியணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது அப்படியே திரும்ப உங்களுக்கு பல மடங்கு பெருசா வரும். 2 மடங்கெல்லாம் கிடையாது. 3 மடங்கு, 4 மடங்கு பெருசா வரும். இது என்ன சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்களா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்ல. இதான் உண்மை. நீங்க நம்புனாலும், நம்பலனாலும் அப்படிதான் நடக்கும். உங்க வாழ்க்கையில இது மாரி நடந்துட்டு இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? அப்ப அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? வாழ்க அன்புடன், வாழ்க வளமுடன். ஏன் இத வாழ்த்துறோம் அப்படின்னா, நீங்க எத்தனை முறை ஒருத்தர வாழ்த்துனீங்களோ, அத்தனை தடவை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் திரும்ப வரும். நீங்க நல்ல மனசோட செய்யணும் அத. சும்மா இது வந்து அப்படிலாம் ஒரு தப்பா நெனச்சோம்னா நமக்கு கெடுதல் ஆயிடுமா? அதனால சனியும் தொலைஞ்சு போகுது. அதுக்காவது நான் நல்லது நெனைக்கிறேன். அப்படின்லாம் நெனச்சீங்கன்னாலாம் அது ஆகாது. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் இது உண்மையானது. அந்த உண்மை தான் உங்களுக்கு நிஜமா மாறும். சரிங்களா? அப்ப அந்த ஆழ்மனதினுடைய ஆற்றல் அவ்ளோ பலமானது. எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதிச்சு குடுக்கும். இப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணா செஞ்சு குடுக்கும். ஆனா அத நீங்க சரியாக பயன்படுத்த கத்துக்கணும். சரிங்களா? அப்போ இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு கடவுளுடைய பரிசு. ஏன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு குடுக்குது. உங்க ஆன்மாவை வழிநடத்துது. பதிவுகளை எல்லாம் பெறக்கூடியதா இருக்குது. இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறதுனால, இது வந்து ஒரு கடவுள் நமக்கு வந்து நம்மளுடைய ஆன்மா கூட குடுத்திருக்கிற ஒரு அற்புதமான பரிசு. நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமும் குடுத்துட்டாங்க. அதே நேரத்துல நீங்க பாதுகாப்பாவும் வரணும். உங்களுடைய ஆன்ம தளத்த வந்து முன்னேறணும். அதுக்காக ஒரு விஷயத்த உங்க கூடயே அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து வைரம், வைடூரியம்லாம் வெளியில தேடிட்டு இருக்கிறோம். ஆனா அது மேல நின்னு தேடிட்டு இருக்கிறோம். அப்படி அது மேல நின்னு தேடிட்டே இருந்தா அப்புறம் அது எங்க கிடைக்க போகுது? அதுதான் அது. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கப்பட்டிருக்குது. நீங்க அதனால தான் என்ன சொல்றாங்க, "உனக்குள்ளேயே போய் பாரு, உன்னையே நீ அறி." அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆழ்மனதை நீ தெரிந்துக்கோ. உன்னுடைய ஆழ் மனசினுடைய பதிவுகள், சமிக்கைகள், அது என்ன குடுக்குதோ அத புரிஞ்சுக்கோ. அப்படி பண்ணுனீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசா மாறும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், சக்தி படைத்தது தான் நம்முடைய ஆழ்மனம். இது இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? இத எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத எப்பயெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆழ் மனச நம்ம வந்து எந்த தருணங்கள்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னா, எப்ப ஆல்பா அலைகள் குறைவாக வருதோ, 7லேருந்து 13 இல்லன்னா 0லேருந்து 13க்குள்ள எப்பயெல்லாம் இருக்கிறீங்களோ, இந்த தருணங்கள்ல நீங்க ஆழ்மனம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதனால தான் உங்கள வந்து குறைந்தபட்சம் இப்ப யாருமே நீங்க தியானம் பண்ணா நல்லது தான். அது நெறைய நேரம் பண்ணா நல்லது. ஆனா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது பண்ணிடுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போதாவது உங்களுடைய மனம் அந்த குறிப்பிட்ட நேரங்கள்லயாவது அலைவரிசை குறைவா இருக்கிறப்ப, நல்ல செய்தி உங்களுக்கு கிடைச்சு நீங்க மாறிடுவீங்க. நல்ல ஒரு சமிக்கை உங்களுக்கு கிடைச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க மாறிக்குவீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நல்லதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னாலே, நம்மளுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வரணும். ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வரணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் தியானமாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் உங்களால முடிஞ்ச நேரங்கள்ல பண்ணுங்க. காலையில அவசியம், மாலையில ஒரு முறை பண்ணலாம்.
அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாரி யோகா பண்றதுனாலயும், நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படுறதுனாலயும், அதனாலயும் இந்த ஆழ்மனதை இயக்க முடியும். இதெல்லாம் நம்மளா ஆழ்மனசை விழிப்பு நிலை கொண்டு வரதுக்கான வழிகள். இயல்பாவே ஆழ்மனம் எப்ப விழிப்பு நிலையில இருக்கும். நீங்க படுக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. எழுந்திருச்சு ஒரு 10 நிமிஷம். எப்ப உங்களுக்கு புடிச்ச பாடல்கள, இல்ல புடிச்ச வேலைய செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, அந்த நேரங்கள்ல. ஒரு புத்தகத்த படிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சு, கொஞ்ச நேரம் ஆனோனே. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆனோனே. எப்ப அந்த புத்தகத்துல படிச்சுட்டே இருக்கும்போது தூக்கம் வருதோ, அப்ப நீங்க ஆழ் மனசுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த அந்த அலை வேகத்த உங்களால தாங்கிக்க முடியல. அந்த குறைஞ்சு வர்றதையே உங்களால தாங்கிக்க முடியல. தூங்கிடுறீங்க. அப்படி குறைஞ்சு வரும்போது நீங்க அந்த அலை வேகத்த உணர கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது உணர கத்துக்கலைன்னா, நம்ம என்ன பண்ணிடுவோம்? தூங்கிருவோம் அந்த இடத்துல. அப்ப அந்த மாதிரியான ஒரு தன்மை படைச்சது ஆழ்மனம். அப்ப இந்த மாரி நம்ம உறக்கத்துக்கு முன்படி, உறக்கத்துக்கு எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நல்ல பாடல்கள், நல்ல விஷயங்கள கேட்கிறப்ப, படிக்கிறப்ப, கோயில்களுக்கு போறப்ப, சரிங்களா? அந்த இடத்துல வழிபாட்டு தலங்கள்லாம் விரும்பி நீங்களா போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த ஆழ் மனச விழிப்பு நிலை கொண்டு வரதுக்கான ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த நேரத்திலயாவது நீங்க என்ன பண்ணணும்? விழிப்பு நிலைக்கு ஓடியாந்துரணும். அத விட்டுட்டு அப்பயும் நீங்க இல்ல கான்ஷியஸ் மைண்ட் வேலை எல்லா இடத்துலயும் இது வேலை செய்யும். இத விழிப்பு நிலை கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களோ, அத விழிப்பு நிலைக்கு வராத அளவுக்கு உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் ட்ரை பண்ணும். இது 2க்கு நடக்கிற போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே. அது நல்ல வழி பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுது. இது நல்ல வழி பக்கம் போக விடாம உங்கள பார்த்துக்குது. இப்ப இது 2 இருக்கிறதுனால தான் நீங்க என்ன பண்றீங்க? நல்லாவும் தெரியுது. ஆனா நல்லாவும் செயல்படுத்த முடியல. அப்ப என்னதான் வழி? அப்ப அதுக்கு தான் இந்த பயிற்சிகள நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும் பொழுது, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா நீங்க எப்பயுமே கேட்டுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வந்துரும். நல்ல விஷயங்கள்லாம் உணர ஆரம்பிச்சுருவீங்க. முதல்ல தெரிஞ்சிருப்பீங்க, அப்புறமா புரிஞ்சிருப்பீங்க, உணர ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? அப்ப அதுதான் உங்களுக்கு உங்களுடைய ஆழ்மனச விழிப்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கான வழி. சரிங்களா? இப்படி கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இது இது சொல்றத கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னா, நீங்க எல்லாமே ஜெயிச்சுருவீங்க. இது சொல்றத கேட்டு அவங்கள சுத்தி நெறைய கூட்டங்கள் உங்களுக்காக இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, உங்ககிட்டே இருந்து அந்த பவர வெளிப்படுறத எல்லாராலயும் உணர முடியும். சரி, அதனால தான் இத கடவுளினுடைய பரிசு. இது ஒரு முக்கியமான பரிசு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த நமக்கு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளி மனம் என்னென்னலாம் பண்ணுது, ஆழ் மனம் என்னென்னலாம் பண்ணுது. இது 2க்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் உங்களுடைய மனப்போராட்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது 2யும் நம்ம கண்டிப்பா நம்ம இதுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள நீங்க கேட்டு, அத உணர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆழ்மனம் முழுசா விழிப்பு நிலை கொண்டு வந்துரலாம். இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். ஒருத்தவங்க அப்படிதான் பயிற்சியிலேருந்தே இடையில என்னால இத ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. அவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னால இத ஏத்துக்கவே முடியல. அவ்ளோ அளவுக்கு அவங்கட்ட அந்த மனசுல அவங்க கான்ஷியஸ் மைண்டோட முழு உருவமா இருக்காங்க. நான் அவங்களுக்கு எதுவுமே பதிலே போடல. விட்டுட்டேன். ஏன்? அவங்களே ஒரு நாள் அந்த நிலைக்கு மாறி திரும்ப வருவாங்க. சரிங்களா? அவங்க வீட்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா தீவிரமா ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இருக்கும். யாருடைய கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப அதிகமா வேலை செய்யுதோ, அவங்களால இந்த பயிற்சிகளுக்குள்ள வரவே முடியாது. இந்த பயிற்சிகளுக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா, கான்ஷியஸ் மைண்ட நீங்க கொஞ்சம் ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இத கன்டினியூவா பண்றதுல தான் நீங்க வெற்றி முழுசா பெறுறீங்களா? இல்ல அரை வெற்றியோட வெளியேறுறீங்களான்னு தெரியும். சரிங்களா? அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தாலே, நீங்க எந்த மனசுக்குள்ள இப்ப ஆக்கிரமிப்புல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த ஒரு ஒரு புரிதலோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்றோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் இதுல இந்த விஷயம் நம்மள பத்தி ஒரு பேசிக் அடிப்படை ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மள நாம எப்படி இயக்கலாம்? நம்மள எப்படி நம்ம இயக்கணும்? அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? அந்த ஒரு புரிதலோட நம்ம நாளைக்கு நிகழ்வுல சந்திக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது திடீர்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பயே, நான் தியானத்துல இருந்தேன் தெரியல. ஏதோ கொஞ்சமா அதுல ஆடியோஸ் வரலன்னு நெனைக்கிறேன். ஆடியோ, வீடியோ வரல. ஆனா டக்குனு அத பார்த்த உங்களுக்கு பதட்டம் ஆயிருவீங்க நீங்க. இந்த பதட்டம் என்ன ஆகும்னா, அன்னைக்கு எடுக்கவே இல்ல. திடீர்னு பார்த்தா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்து எடுக்கவே இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன்,
ஓகே முடிஞ்சது அவ்வளவுதான். நாளைக்கு பண்ணிக்கலாம் விடுங்க. அவ்வளவுதான். இது பதட்டமாகி ஓன்னு இதுக்கு ஒரு கவலைப்பட்டு அதெல்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போயிருவீங்க. நடக்குதா? முயற்சி பண்ணியிருக்கிறோம். நம்ம அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம். அதுக்கு மேலே நடக்குதா? விட்டுருங்க அவ்வளவுதான். ஏத்துக்கோங்க அந்த விஷயத்த. இதுக்காக நம்ம பதட்டம் ஆகுறதோ, இல்ல வந்து அதுக்கு உட்கார்ந்து கவலைப்படுறதோ, இல்ல வந்து இதாகுறதோ வேண்டியதில்ல. வரும் அவ்வளவுதான். எல்லாம் சரியாகும். இந்த ஒரு மனநிலைக்கு எப்பயுமே வந்துருங்க. இத பண்ணுவோம், இப்படி ஆனோம், ஆ, ஊ அப்படியே இதா பண்ணணும் அப்படிலாம். என்ன நடக்கணுமோ இதெல்லாம் அ இறை ஆற்றலுடைய சக்தி. அவ்வளவுதான். இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். இன்னைக்கு நானும் முயற்சி பண்ணி, நீங்களும் முயற்சி பண்ணி வந்திருந்தும் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செய்திகள் இன்னைக்கு எதுவும் உங்களுக்கு கிடைக்கக் கூடாதுன்னு இருந்திருக்கு. அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்படி நினைச்சா தான் உங்களுடைய மனத வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? சப்கான்ஷியஸ் மைண்டோட இதிலேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, உங்க வந்து கான்ஷியஸ் மைண்ட் உங்கள அது பக்கம் அது இழுக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு எப்பயுமே வச்சுக்கோங்க. இந்த மாரி சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடக்கலாம். நடந்தாலும், இது இது இங்கேன்னு மட்டும் இல்ல. உங்களுக்கு வெளியிலயும் நடக்கும். அப்படி நடந்தாலும் பதட்டப்படாதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அமைதியா இருங்க. நிதானமா இருங்க. என்ன நடந்துற போது? ஒண்ணும் இல்ல. எத்தனையோ விஷயங்கள் நம்மள மீறி நம்ம பண்ணதுல நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்குது. அதனால எல்லாத்துலயும் நீங்க வாய்ப்பையும், நல்ல விஷயங்களையும் பார்க்க கத்துக்கோங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு தெளிவா இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சுரும். நம்மளுடைய ஆழ் மனச வெளிப்பு நிலைக்கு கொண்டு வந்துரலாம். சரிங்களா? அந்த ஒரு புரிதலோட நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணலாம். வாழ்க அன்புடன். நன்றி.